நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாம், இவரோடு சேர்ந்துக்கங்க. அவர் புதுசு, பிரம்மாண்டமாக பண்ண போகிறோம். தடுமாறிடுவார். எவ்வளோ பணமானாலும் நம்ம பண்ணுவோம். வர்றது ஃபுல்லாக நம்ம நண்பர்கள், நம்ம குழந்தைகள், அவங்கள கௌரவிக்கிற ஒரு தடை இருந்துடக்கூடாது. அதுக்கு எத்தனை மணிக்கும் உழைப்போம், எவன் காலையும் விழுவோம், எவ்வளோ பண்டு ரெடி பண்ணுவோம். அதில் ₹1 நமக்கு வேணாம். நான் இப்போ சொல்கிறேன், இங்கேருந்து 10 பைசா அதில் எடுக்காமல் உங்களை ஹீரோவை ஆக்குறது, உங்களை ஜெயிக்க வைக்கிற மட்டும்தான். இது என் கடமைன்னு சத்தியமாக அதை லட்சியமாக எடுத்தோம். அதுக்காக இந்த 3 நாள் அவரோடு சேர்ந்து தூங்காமல் அவர் பட்ட கஷ்டம், இந்த நிமிஷம் வரைக்கும் போராடின போராட்டம், அந்த மேக்ஸ்வெல் டீமுக்கு மீண்டும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கிளாப், நல்லாவே ஒரு கிளாப் பண்ண. அப்புறம் அதுக்கு சிவா டிஜிட்டல் இந்த மாதிரி நிறைய பேர்த்த கனெக்ட் பண்ணோம். அருணா மேம் எல்லாத்தோடு கனெக்ட் போட்டு எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு திட்டம் அமைச்சோம். இப்போ நீங்கள் பேசுகிற வீடியோ கேட்கணும். இங்கே பாருங்கள், 2 மாதமும் என்னமோ இந்த டாஸ்க் நடக்கும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நம்மளாம் ஒரு டீம் தான். அந்த 2வது மாதம் ஃபைனலில் உங்களை ஒட்டுமொத்த தமிழ்நாடும் பார்க்கும். அதுக்கு என் சேனலே ஒவ்வொரு ப்ரோக்ராமையும் லைவாக எடுத்து எல்லா சேனலையும் ஃபைனலுக்கு வந்து அதை நியூஸ் ஆக்கி எல்லாத்துலேயும் நீ தான் ஜெயிச்ச சாதனை 7 கோடி பேத்துக்கு நீங்கள் முன் உதாரணமாக ஆக்குறோம். அதுக்காக எல்லாரும் ஒன்று சேர்க்குறோம், அதுவே போராடுறோம், அதுதான் இலக்கு, அதுதான் லட்சியம்னு மாற்றுறோம். அது வரைக்கும் தூங்காமல் உழைக்கிறோம். நீ கூட்டு வர ஒவ்வொருத்தரும் உங்களோட பொறுப்புன்னு நீங்கள் நம்புங்க. அதுக்கான அனைத்து பயிற்சியும் எடுப்போம், முயற்சி எடுப்போம். அதுக்காக மீண்டும் என்னோட சேர்ந்திருக்க இங்கே இருக்க ஒட்டுமொத்த டீமுக்கும், நிறைய பிஸியில் கூட எல்லாரும் வந்தாங்க. அந்த நேரத்தில் கூட இன்றைக்கி அடுத்தடுத்த ப்ரோக்ராம்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தின் நண்பருமான விக்கி அவர்கள் மீண்டும் மீண்டும் சொல்லும்போது பெரிய சப்போர்ட் இருக்காருன்னு அடுத்த ப்ரோக்ராமுக்கு நான் ஃபோன் சொன்னார். அவர் ஆனால் இதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்போது அவர் சொன்னார், நாங்கள் ஒரு ஸ்டேட்டஸ் வரும்போது நடந்து வரும்போது சொல்கிறார், இவங்களெல்லாம் கொண்டு போய் வச்சா 2 நாள் நான் என் மொபைலில் என்னை சார்ந்தவங்க எல்லாத்தையும் ஸ்டேட்டஸ் அப்படி வைக்க சொன்னேன்னா குறைஞ்சபட்சம் 1 கோடி பேர் பார்ப்பாங்க. அதில் முதல் கட்டமாக நான் வச்சா 15,000 பேர் பார்ப்பாங்க. இவங்களுக்கு ஓகேனா நாளைக்கு இன்றைக்கி அதை நடத்தி காட்டுவோம் அப்படின்னு சொன்ன அந்த பெருமைக்குரிய பெருமை இருக்குல்லே, அது மிகப்பெரிய விஷயம். ரைட். இதே மாதிரி ஸ்பான்சர் இன்னும் 50 பேர்த்த கூப்பிட்ருக்கோம். எனக்காக இல்லை, உங்களுக்காக இல்லை, நீங்கள் கூட்டி வர கடைசி ஏழை வீட்டிலேருந்து வர்ற ஒரு விளையாட்டு வீரன் அல்லது விளையாட்டு கதாநாயகனுக்காக அத்தனை பேரும் ஒன்று சேருவோம். தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை வெற்றியோடு நடத்துவோம்னு சொல்லி உங்களோட ஏவிக்காக எல்லாரும் காத்திருக்க மாதிரி நானும் காத்திருக்க வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.